بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியில் என்ன பேசப்படுகிறது என்பதை ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தொப்புள் கொடி உறவுகளான எங்கள் மாற்று மத நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக நாயகனாகிய அல்லாஹ்வின் வற்றா கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக கடந்த 3 மாத காலமாக தமிழகம் எங்கும் மனித குல விரோதியான, மனித குலத்திற்கு எதிரான தீவிரவாதம், பயங்கரவாதம் போன்ற செயல்களுக்கு எதிராக இஸ்லாமிய சமுதாயம், இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் தீவிரவாதத்தையோ பயங்கரவாதத்தையோ ஆதரிப்பதில்லை, ஆதரித்ததும் கிடையாது. யாரோ சிலர் செய்யக்கூடிய காரியங்கள் ஒருபோதும் ஒரு சமுதாயத்தை பாதிக்கக்கூடாது. எப்படி அனைத்து சமூகங்களிலும் சில தவறுகளுக்கு அப்பாற்பட்டு மனிதர்கள் இருப்பார்களோ, அதுபோலத்தான் இஸ்லாமிய சமுதாயமும் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு நிலையை மேற்கொண்டிருக்கிறது என்பன போன்ற பிரச்சாரங்களை எல்லாம் முன்வைத்து தமிழகம் முழுவதும் நாம் செய்த பிரச்சாரத்தினுடைய இறுதி பகுதியாக ராமநாதபுரம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த தீவிரவாத எதிர்ப்பு மாநாட்டு நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு பேச கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு டிஎன்டிஜே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அரும்பணிகள். இதுதான் தலைப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய அரும்பணிகளை பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த அளவிற்கு சமூகத்திலே எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தினை, எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியினை இந்த ஜமாத் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை இங்கே குழுமி இருப்பவர்கள் மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை முகநூல் வாயிலாக, இன்னபிற சாதனங்கள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எவ்வளவு பெரிய சேவை பணப்பான்மையோடு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பணிகளையும் நிறைவேற்றி வருகிறது என்பதை, இதை நாம் கண்கூடாக பார்ப்பது மட்டுமல்ல, எங்களுடைய சேவையை பெற்றவர்கள் இன்று தமிழ்நாட்டிலே லட்சோப லட்சம் மக்கள் வாழ்கின்றார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏதோ நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று மேடைக்கு முழங்கக்கூடிய வார்த்தைகளாக அல்லாமல், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சேவைகளால் பலனடைந்த மக்கள் தான் அதற்கு இன்னைக்கு சாட்சி. இதை நான் வெறும் போக்குக்காக சொல்லலை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்த அரும்பணிகளை ஒவ்வொரு மக்களும் பெற்றிருப்பார்கள் இல்லையா, அவர்கள் சாட்சி கூறுவார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த நேரத்திலே, எந்த நிலையிலே, எந்த இக்கட்டான தருணத்திலே, நாங்கள் ஆபத்திலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே எங்களுக்கு அவர்கள் செய்த அரும்பணியின் காரணமாக எங்களுக்கு உயிர் வாழ்வு கிடைத்தது, எங்களுக்கு இந்த துன்பம் நீங்கியது, இந்த கஷ்டம் போங்கியது, இப்படி சொல்லுவதற்கு இன்னைக்கு தமிழகத்திலே லட்சோப லட்சம் மக்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் அறிவார்கள். அரசு இயந்திரமும் அறியும், இன்னபிற மக்களும் அதை அறிவார்கள். இதை மறுப்பதற்கென்று யாரும் கிடையாது. அது மட்டுமல்ல, டிஎன்டிஜேயின் அரும்பணிகள் என்று சொன்னால் வெறுமன மக்களுக்கு செய்யக்கூடிய இரத்த தான உதவிகள், மருத்துவ உதவிகள், கல்வி உதவிகள், இன்னபிற வாழ்வாதார உதவிகள், இதோடு மட்டும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிறுத்தல. ஒரு சமுதாயத்தில், சமூகத்தில், உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவை இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த தேவைகளும் வேறுபடும். அந்த தேவைகளை எல்லாம் நாம் முறையாக, சரியாக அந்தந்த தருணத்தில் அவருக்கு செய்து காட்டினாலும், அதையெல்லாம் விட சமூகத்துக்கு நாம் செய்த அரும்பணி என்ன தெரியுமா? இந்த சமுதாயம் மரணத்திற்கு பிறகு
மறுமையிலே பெற இருக்கின்ற நல்ல பாக்கியங்கள் இருக்கிறதா இல்லையா? சொர்க்கம் இருக்கிறதா இல்லையா? நரகத்திற்கு செல்ல இருந்த விளிம்பின் நிலையில் நின்று கொண்டிருந்தார்களா இல்லையா? அவர்களுக்கெல்லாம் மார்க்க கல்வியை முறையாக கற்றுக் கொடுத்து மார்க்க பிரச்சாரங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லி நரகத்தின் விளிம்பில் இருந்த மக்களை எல்லாம் நேர்வழியின்பால் அழைத்து கொண்டு வந்தோமே. இதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்த அரும்பணிகளிலேயே மிக உயர்வான அரும்பணி என்று நாம் பார்க்கிறோம். நிறைய சேவை செய்யலாம், நிறைய உதவி செய்யலாம், நிறைய விஷயங்கள் நாம் செய்திருந்தால் கூட ஒரு மனிதனுக்கு மார்க்கத்தை போதித்தோமே. தவறாக தப்பு தவறுமாக விளங்கி இருந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையிலே திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை மார்க்கம் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லுவதற்கு 30 ஆண்டு காலமாக நாம் பயணித்தோமே. அதற்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டோமே. அந்த பிரச்சாரத்தின் மூலமாக லட்சோப லட்சம் மக்களை இன்னைக்கு ஏகத்துவத்தின்பால் வென்றெடுத்திருக்கின்றோமே. இந்த செயலுக்கு இணையாக இந்த செயலோட ஒப்பிடக்கூடிய நீ பார்த்த எந்த நல்ல பணியாக இருந்தாலும் சரி, நாம் செய்த அரும்பணிகளில் இதுக்கு நிகராக வேறு எதுவுமே இல்லை. அப்படித்தான் பார்க்கிறோம். ஒருத்தருக்கு ரத்தம் கொடுத்துட்டோம் சொல்லிட்டு போறதுல பெரிய விஷயம் அல்ல. ஒருத்தனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்த சொல்வது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் மார்க்கத்தை தவறாக விலகி தர்காவுக்கு போயிருந்தானே, தகடு அணிச்சிருந்தானே, தாயத்து கட்டியிருந்தானே, சோசியம் பார்த்து கொண்டிருந்தானே, இவர்களை நேர்வழிப்படுத்தினோமே, இவர்களுக்கு நேர்வழி கிடைப்பதற்கு பிரச்சாரம் செய்தோமே, இவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு உதவி செய்தோமே. இதைத்தான் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த உலகத்தில் அரும்பணிகளை எல்லோரும் செய்யலாம். நாம செய்யக்கூடிய இரத்த தானத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அல்லாத மற்ற அமைப்புகள் செய்யலையா? நாம செய்யக்கூடிய ஆம்புலன்ஸ் சேவையை டிஎன்டிஜே தவிர வேறு அமைப்புகள் செய்யலையா? நாம செய்யக்கூடிய இன்னபிற உதவிகளை நம்மை தவிர மற்றவர்கள் செய்யலையா? நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் சரி, இன்னும் சில செயல்களை எடுத்துக்கொண்ட நாம் செய்வதை விட சிறப்பாக வேறு பல நல்ல விஷயங்களை எல்லாம் அந்த களத்தில் நின்று செய்யக்கூடிய பல அமைப்புகளை பார்க்கத்தான் செய்கிறோம். இல்லைன்னு மறுக்கல. செஞ்சிலுவை சங்கம்னு அமைப்பு இருக்கா இல்லையா? அவன் எவ்வளவு பெரிய சேவை செய்யறான். போர்க்களங்களுக்கு சென்று போரிலே காயம்பட்டவனை தூக்கிட்டு வரான் இல்லையா? நாம செய்த செயலை விட பெரிய செயல் தானே. உலக அளவுல நீங்க பாத்தீங்கன்னா, உலக அளவுல ஒப்பிட்டு நான் பேசணும்னு சொன்ன அது ஒரு பெரிய செயல் தான். இரத்த தானம் செய்கிறோமே, தௌஹீத் ஜமாத் நாம மட்டும் தான் செய்கிறோமா? இந்து அமைப்புகள் செய்யலையா? கிறிஸ்தவ அமைப்புகள் செய்யலையா? அவங்களும் செய்யறாங்க. அவன் அந்த உலக ரீதியாக மக்களுக்கு தேவையான இந்த காரியங்களை செய்வதையெல்லாம் நம்மை போல நமக்கு நிகராக அல்ல நம்மை விட சிறப்பாக எத்தனையோ மக்கள் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கத்தான் செய்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்யக்கூடிய அந்த அரும்பணி விஷயத்தில் வேற எந்த ஒரு அமைப்பும் நமக்கு ஈடு இல்லை. வேற எந்த ஒரு அமைப்பும் நமக்கு போட்டியாக இல்லை. வேற எந்த ஒரு அமைப்பும் நாம் செய்வது போல தாவா பணி செய்யல. அதெல்லாம் பார்க்கணும். அரும்பணின்னு சொன்ன உலகத்தில் பசிக்கிறதுக்கு சாப்பாடு கொடுப்பது அரும்பணி தான். அல்லாஹ்வை சரியாக புரியாமல், மார்க்கத்தை சரியாக தெரியாமல் நிரந்தரமான நரகத்திற்கு செல்ல இருந்தானே, அவனை கூட்டிட்டு கொண்டு சொர்க்கத்துக்கு போகணுமே, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய காரியத்தை சொல்லி கொடுக்கணுமே. நீ கொடுத்த ரத்தத்தோடு இதை ஒப்பிட்டால் 10,000 கோடி மடங்கு பெரியதல்லவா? நீ கொடுத்த சமூக சேவைகளோடு ஒப்பிட்ட 10,000 கோடி மடங்கு இது பெரியதல்லவா? இதைத்தான் நபிமார்கள் சொன்னாங்க. உலகத்திற்கு நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள், தூதுவர்கள் அனுப்பப்பட்டார்கள். தூதர்கள் எதற்கு அனுப்பப்பட்டாங்க? தூதர்கள் அல்லாஹ் ஒருவன் தான், லா தஅபுது இல்லல்லாஹ் என்ற கொள்கையை ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியிலும் எடுத்து சொல்வதற்காகத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். இதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் எல்லா மக்களும் ஒரு தரப்பாக சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? தூதர்கள் அனுப்பப்பட்டது எதற்கு? அல்லாஹ் ஒருவன் தான்.
அல்லாஹ்விற்கு இணை கிடையாது, அல்லாஹ்விற்கு துணை கிடையாது, அல்லாஹ் யாராலும் பிறக்கப்படவும் இல்லை, யாரையும் பெற்றுக்கொள்ளவும் இல்லை, அவன் தனித்தவன், அவன் ஏகன். இதான் சொன்னாங்க. எல்லா நபிமார்களும் இந்த செய்தியை சொல்லாம வேற எதையும் சொல்லவே மாட்டாங்க. உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எத்தனை நபிமார்களை திருமறை குர்ஆன் சொல்லுகிறதோ அத்தனை நபிமார்களும் பிரதான வேலை என்ன? அல்லாஹ் ஒருவன் சொல்றதுதான் பிரதான வேலை. அல்லாஹ்வை தவிர நீ வேற யாரையும் வணங்கக்கூடாது, இதுதான் பிரதான வேலை. ஆனா இதே வேலையை மட்டும்தான் அவர்கள் செய்தார்களா? இதான் நம்முடைய கேள்வி. உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் அல்லாஹ்வை பற்றி பேசினாங்க, அல்லாஹ்வை பற்றி விளக்கினாங்க, அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதோடு நின்றார்களா? அல்லாஹ்வை பற்றி பேசிவிட்டு அடிமைத்தனத்திற்கு எதிராக பேசினார்கள். உண்டா இல்லையா? எந்த நபிமார்களாக இருந்தாலும் திருமறை குர்ஆன் நாம் எப்படி பார்க்கிறோம்? நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தோடு இன்னொன்னு சேர்ந்து இருக்கிறது. இதில் பல்வேறு நபிமார்களுடைய வரலாற்று செய்தியினை நாம் திருமறை குர்ஆனில் இருந்து பார்க்கலாம். உதாரணமாக பாருங்களேன், திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று செய்தியை நமக்கு படிப்பனையாக சொல்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஃபிரௌன் என்பவன் ஒரு மூர்க்கத்தனமாக ஆட்சி செய்யக்கூடியவன், நரேந்திர மோடிக்கெல்லாம் முப்பாட்டனவன். அப்படித்தானே? நாம் இன்னைக்கு நரேந்திர மோடி இந்த பாஜக ஆட்சியை பயங்கரமாக பார்க்கிறோம், கொடுங்கோலனாக பார்க்கிறோம், இஸ்லாமியர்களை எல்லாம் அழிக்க வந்தவனாக பார்க்கிறோம். ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. நீ ஃபிரௌனோட ஒப்பிட்டின்னு சொன்ன நரேந்திர மோடி எல்லாம் கால் தூசிக்கு சமம். ஏன்? ஃபிரௌன் அவ்வளோ பெரிய அநியாயக்காரனாக இருந்தான், அவ்வளோ பெரிய அக்கிரமக்காரனாக இருந்தான். ஃபிரௌனுடைய சபையிலே ஃபிரௌனுடைய வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசுவதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் தைரியம் கிடையாது. ஃபிரௌனுடைய வாழ்க்கை அப்படித்தானே? குர்ஆன்ல நம்ம சரித்திரங்களை படித்தவர்கள் ஃபிரௌனை அப்படித்தான் புரிந்து கொள்வோம். இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு எதிராக நம்ம பேசுறோம், நரேந்திர மோடிக்கு எதிராக போராடுறோம். இந்த காலத்தில் அந்த வாய்ப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். ஃபிரௌனுக்கு எதிராக போராட முடியுமா? ஃபிரௌன் ஒரு வார்த்தையை சொல்லியாச்சுன்னா அதுக்கு எதிராக யாராவது பேச முடியுமா? ஃபிரௌன் சர்வாதிகாரம் மிக்கவன், ஹிட்லருக்கெல்லாம் மேல. ஃபிரௌனுடைய சர்வாதிகாரத்துக்கு இணையாக நாம் பார்த்த வரையில் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு சர்வாதிகாரியும் படைக்கப்படல. அவ்வளோ பெரிய சர்வாதிகாரியாக சர்வ வல்லமை ஆட்சி அதிகாரத்தையும் அல்லாஹ் அவனுக்கு வழங்கியிருந்தானே. அந்த ஃபிரௌன்ட்ட தாவா செய்ய, அந்த ஃபிரௌனோட ஏகத்துவத்தை பற்றி சொல்ல, அந்த ஃபிரௌனை அல்லாஹ் ஒருவன் தான் வணங்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லுவதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தூதராக நியமிக்கிறார். தூதராக நியமித்து விட்டு அவர் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்து விடுற. ரெண்டு பேரும் போங்க, ஃபிரௌனுடைய சபைக்கு போங்க, ஃபிரௌனுடைய அவைக்கு போங்க, ஃபிரௌன்ட்ட போய் சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னா ரசூலா ரப்புக்க, நாங்கள் இருவரும் உன்னுடைய ரப்பிடம் இருந்து தூதுவராக வந்திருக்கிறோம். திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லணுமா? நபியே நீ ஃபிரௌன்ட்ட திரும்ப சொல்லு, ஃபஅர்சில் மானா பனி இஸ்ராயீல, நாங்க ரெண்டு பேரும் இறைவன் தூதராக வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? பனி இஸ்ராயேல் என்ற சமுதாயத்தை நீ அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாயே, கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாயே, அந்த பனு இஸ்ராயேல் சமுதாயத்தை நீ எங்களோடு அனுப்பிவிடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தாவா. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை பத்தி பேசினாங்க, அல்லாஹ்வை வணங்கன்னு சொன்னாங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதோடைய வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கல, அதோடைய பணி முடிஞ்சதுன்னு நினைக்கல. அல்லாஹ்வை தான் நீ வணங்கணும், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், அவன் தான் அகில உலகத்தையும் படைத்தான், அவன் தான் வானம் பூமிகளையும் படைத்தான், அவன் தான் அண்ட சராசரங்களையும் படைத்தான், அவனை தவிர நீ யாரையும் வணங்கக்கூடாது சொல்லிவிட்டு பனு இஸ்ராயேல் சமுதாயத்தை நீ கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாயே. எப்படி கொடுமைப்படுத்தின? இப்ப எப்படி காஷ்மீரில் 370 என்கிற பிரிவை நீக்கிவிட்டு காஷ்மீர் மக்களை வீட்டுக்குள் சிறையில் அடைத்தது போல 1,00,000க்கும் மேற்பட்ட ராணுவம் தன்னுடைய துப்பாக்கி முனையிலே ஒட்டுமொத்த காஷ்மீர்களையும் ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடிலும் சித்திரவேதையிலும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்களே. இதைவிட கொடுமையாக
இப்ப நாம் பார்க்கிறோமே, இதைவிட கொடுமையாக பனு இஸ்ராயேல் சமுதாயத்தை ஃபிரௌன் வைத்திருந்தான், ஃபிரௌன் ஆட்சி செஞ்சிருந்தான். எந்த அளவு கொடுமைப்படுத்தின, ஒரு ஜோசியக்காரன் பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தான். எங்க அந்த கொடுமை உண்டா? ஒரு அரசன் உத்தரவிடுகின்றான், அரசன் கட்டளையிடுகிறான், இந்த நாட்டிலே ஆண் குழந்தைகள் பிறந்தா எனக்கு ஆபத்து, ஆகவே பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் அழித்து விடு, கொலை செய்து விடு. எவ்வளவு பெரிய அக்கிரமம் பாருங்க, எவ்வளவு பெரிய அநீதி பாருங்க. அப்ப எவ்வளவு அக்கிரமக்காரனாக ஃபிரௌன் இருந்திருந்த இந்த காரியத்தை செய்திருப்ப, அந்த சமுதாயத்தை எப்படி அடக்கி ஒடுக்கி இருப்ப. அவன்கிட்ட போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லா துஅதிபுகும், நீ அவர்களை கொடுமைப்படுத்தாத, என்னோடு அனுப்பிவிடு. அப்ப அல்லாஹ்வை பற்றியும் பேசுறாங்க, அல்லாஹ்வை பற்றி பேசியதோடு நிறுத்தாம சமூக விடுதலையை பற்றியும் பேசுகின்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வேலை இதுதான். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன சேர்த்து பார்க்கணும்? நபிமார்களுடைய வேலையை நாம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வை பற்றி பேசணும், நன்மையான காரியங்களை பேசணும், நபிகள் நாயகத்தை பற்றி பேசணும். இதோட பேசிவிட்டால், தொழுது விட்டால், நோன்பு நோர்த்து விட்டால் என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று நாம் நினைப்பதற்கு இஸ்லாத்தில் இடமில்லை. திருமறை குர்ஆன் நமக்கு அப்படி பாடத்தை கற்றுக் கொடுக்கல. இதை ஏன் சொல்றோம் சொன்ன, இன்னைக்கு சில அமைப்புகள் அப்படித்தான் நினைக்கிறான், நாங்க நன்மை ஏவக்கூடியவர்கள், நாங்கள் தாவா செய்யக்கூடியவர்கள், நாங்கள் தொழுகைக்காக பள்ளியின்பால் மக்களை அழைக்கக்கூடியவர்கள், அதை தவிர நாங்கள் எதை செய்ய மாட்டோம், ஏழைகளுக்காக உதவி செய்ய மாட்டோம், மக்களுக்காக போராட மாட்டோம், அநீதி இழைக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டோம், இவைகளெல்லாம் எங்க வேலை இல்லை என்ற வரட்டு வாதத்தினை இன்னைக்கு சிலர் முன்வைக்காங்களா இல்லையா? சிலர் பேசுகிறார்களா இல்லையா? சிலர் அதன் அடிப்படையில் பயணிக்கிறார்களா இல்லையா? அவர்கள் மத்தியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேசுகிறது, நீங்கள் முழுமையான பணியை செய்யவில்லை, முழுமையான காரியத்தை செய்யவில்லையே. இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகிறது? நீ அல்லாஹ்வை பத்தி பேசு. அது எப்படி பேசணும்? வளைஞ்சி நெளியாம, ஆளுக்கு தக்கன பேசாம, இஸ்லாம் எந்த காரியத்தை சொல்லுகிறதோ, அல்லாஹ்வை பற்றிய எந்த செய்தியை சொல்லுகிறதோ அதை அப்படியே கண்ணாடியை போட்டு உடைக்கிற மாதிரி ஓட. அல்லாஹ் ஒருவன் தான், ஒருவன் தான். கல்லு மண்ணை வணங்கக்கூடாதுன்னா வணங்கக்கூடாதுதான். மரம் செடி கொடிகள் கடவுள் ஆகாதுன்னா ஆகாதுதான். கடவுளுக்கு பிள்ளை இல்லை என்றால் பிள்ளை இல்லை தான். திருமறை குர்ஆன் எப்படி சொல்லுது? அபிமாருடைய வேலையை செய்வதாக இருந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ்வை பற்றி என்ன பேசுகிறதோ, திருமறை குர்ஆன் அல்லாஹ்வை பற்றி எப்படி அறிமுகப்படுத்துகிறதோ அந்த செய்தி அப்படி நீ சமுதாயத்திற்கு எடுத்து வை, சமுதாயத்தில் சொல்லு, இதுல கூட்டி குறைக்காத. இந்த செய்தியை முழுமையா செஞ்சாங்களா? இந்த செய்தியை முழுமையாக சொல்லுவதற்கு இந்த தாவாக்களத்தில் இறுக்கம் சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு ஏதாவது நியாயம் உண்டா? கிடையாது. ஏன் கிடையாது? நம்ம சமூகத்தில் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? இந்த சமுதாயத்தில் சிறுக்கு கரை புரண்டு ஓடியது. இன்னைக்கு சிறுக்குக்கு எதிராக, இணை வைத்தலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சமுதாயம் உருவாகி இருக்கிறது. இணை வைத்தலை நெருப்பை விட மோசமாக பார்க்கக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளம் உருவாகி இருக்கிறது. எப்ப உருவாச்சு? எப்ப இந்த சமுதாயம் உருவாச்சுன்னு சொன்னா, தௌஹீதுடைய பிரச்சாரம் தமிழகத்திலே சூடு பிடிக்க ஆரம்பித்த பிறகுதான் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, அல்லாஹ்வுடைய பண்பு என்ன, அல்லாஹ்வுடைய தன்மை என்ன, அல்லாஹ்விற்கு எவைகள் எல்லாம் இணை வைக்கக்கூடிய காரியம், அல்லாஹ்விற்கு எதை இணை வைத்தால் நரகத்தில் கொண்டு சேர்க்கும், இந்த செய்திகளை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு சொல்லாம இந்த சமுதாயம் அல்லாஹ்வையும் வணங்கும், அவுலியாக்களை வணங்கும், பள்ளியிலே போய் தொழும், தர்கால போய் கையேந்தும். பார்த்தோமா இல்லையா? மறுக்க முடியாத உண்மையா இல்லையா? இன்னைக்கு நாம் இருக்கிறோமே இந்த நிலையில ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக இருந்தோமா? 25 வருஷத்துக்கு முன்பாக இருந்தோமா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக இருந்தோமா? இல்ல. ஏன் இல்ல? எனக்கு இஸ்லாம் என்ற சொல்லாடல் வாயளவில் இருந்ததே ஒழிய என்னைக்காவது அது வாழ்க்கையில இருந்துச்சா? வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்பட்டதா? அப்படி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது என்று சொன்னால் எப்படி ஏர்வாடி தர்கா உருவாகி இருக்கும், எப்படி பீமாவல்லி பள்ளிவாசல் உருவாகி இருக்கும், எப்படி ஆட்டாங்கரை உருவாகி இருக்கும்? கேள்வி வரணுமா வேண்டாமா?
இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவன் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், கேட்க மாட்டான், எதையும் உணர மாட்டான், வெளியில் உள்ள விஷயங்களை. இதைத்தானே இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. இவைகளை தான் அல்லாஹ்வுடைய பண்போடு ஒப்பிடக்கூடிய விஷயங்களாக நாம் பேசுகிறோம். இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் சொன்னார்களா? சொல்ல முடிந்ததா? சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னார்களா? எப்படி சொன்னாங்க? நீ அல்லாஹ்வை வணங்கு, அது மட்டும் போதும். தர்காவுக்கு போனா அதை பத்தி பிரச்சனை இல்லை, தர்கால போய் பாத்தியாவோன்னு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு கூட அதை முறையாக பேசவில்லை, சரியாக பேசவில்லை, மக்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லவில்லை. அவ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ன செய்தது? ஆக இந்த சமுதாயத்தை, இந்த சமூக மக்களை இஸ்லாம் என்ற போர்வையிலே வழிகெடுக்கின்றார்களே, இஸ்லாத்தினுடைய பெயரினாலே வழிகெடுக்கின்றார்களே. அப்ப இவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுவதாக இருந்தால் அதை எந்த முறையில் சொல்ல வேண்டுமோ அந்த முறையில் நாம் சொன்னோமே. அதனுடைய விளைவாக லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு தௌஹீதை பின்பற்றி முழுமையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இங்க உருவாகி இருக்கின்றார்களே. இதுதான் தௌஹீத் ஜமாத்தின் அரும்பணி, இதுதான் நபிமார்கள் செஞ்ச சரியான பணி. அதோட நாம நிக்கல, வெறும் அல்லாஹ் வணங்குன்னு போயிட்டோமா? அல்லாஹ் வணங்க சொல்லக்கூடிய நாம எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரபுவோட வேண்டிக் கொண்டார்களோ, நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அதோட நிக்காத. பனி இஸ்ராயேல் சமுதாயத்தை நீ அடக்குமுறையை கையாண்டிருக்கிறாய், அவர்களை கொடுமைப்படுத்துகின்றாய், அவர்களை வேதனைப்படுத்துகின்றார். அவரை வேதனைகளிலிருந்து விடுவித்து என்னோடு அனுப்பு என்ற சமூக கோரிக்கையை முன்வைத்தார்களா இல்லையா? அதற்காக பயணித்தார்களா இல்லையா? அதற்காக பிரவுனுக்கு எதிராக களம் மாறினார்களா இல்லையா? இதைத்தான நாம செய்தோம். அல்லாஹ் வணங்க சொல்ல விடாம எப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயம் அரசின் மூலமாக அல்லது அரசு இயந்திரங்கள் மூலமாக, அரசு அதிகாரிகள் மூலமாக மிகப்பெரிய கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டதோ அப்பொழுதுதான் களத்தில் நின்னோமா, அப்பொழுதெல்லாம் போராடினோமா, அப்பொழுதெல்லாம் பேரணி நடத்தினோமா, அப்பொழுதெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோமா? இன்னைக்கு இந்த மேடையில் நின்று பேசுகிறோமே, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக நரேந்திர மோடி அக்கிரமம் செய்கின்றார், அநீதி இழைக்கின்றார். பசுவினுடைய பெயராலே, ராமனுடைய பெயராலே, அனுமானுடைய பெயராலே எங்கள் சமுதாய மக்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். பாபர் மசூதி வழக்கில் எங்களுக்கு நீதியான நீதி வேண்டும் கேட்கிறோம்ல, மேடை போட்டு பேசுறோம்ல. இந்த செய்தி நரேந்திர மோடி கேட்கல நினைக்காதீங்க, உளவுத்துறை மூலமாக செய்தி அனுப்பப்படும்ல. அப்ப இதான முழு பணி. நபிமார்கள் செஞ்ச வேலை, நபிமார்கள் செஞ்ச வேலைன்னா நபிமார்கள் என்ன வேலையை செஞ்சாங்க? நபிமார்கள் அல்லாஹ்வை பற்றி பேசுவதில் குறை வைக்கவில்லை. சொல்ல வேண்டிய இடத்துல, சொல்ல வேண்டிய தருணத்தில் கரெக்டாக சொன்னார்கள். அதோடு நிற்காமல் ஒவ்வொரு நபிமார்களும் அந்த சமூகம் படக்கூடிய அவலங்களுக்கு எதிராக, துன்பங்களுக்கு எதிராக, துயரங்களுக்கு எதிராக அக்கிரமக்கார ஆட்சியாளர்களிடமிருந்து அந்த சமூகத்தை வென்றெடுத்தார்களே. அத்தகைய நல்ல பணியினைத்தான் இன்னைக்கு இந்த தௌஹீத் ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து பார்க்கிறோம். அதோட நிக்குதா? இன்னொரு நபியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எந்த நபி? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சுஹைப் என்ற நபி இருக்கிறாரா இல்லையா? அந்த நபியை மதியன் நகரவாசிகளுக்கு நாம் தூதராக அனுப்பினோம். மத்தியன் நகர் என்ற நகர், அந்த நகரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேர்வழிப்படுத்துவதற்காக சுஹைப் நபியை அல்லாஹ் என்ன செய்யறான்? தூதராக அனுப்பினான். அந்த நபி என்ன செஞ்சாங்க? கால அவர்கள் சொன்னார்கள், யா கௌமி உபுதுல்லாஹ், என்னுடைய சமுதாயமே நீங்க அல்லாஹ்வை வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹ கைரஹு, அவனை தவிர உங்களுக்கு வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது. இதுதான் முதல் வேலை. உலகத்திற்கு எந்த நபி அனுப்பப்பட்டாலும் அவர்கள் சொல்லக்கூடிய முதல் வேலை என்ன? நீ அல்லாஹ்வை வணங்கு, அல்லாஹ்வை தவிர வேற எதையும் வணங்காத. அல்லாஹ்வை தவிர கடவுள் கிடையாது, அல்லாஹ்வை தவிர தெய்வம் கிடையாது. இதான வேலை. அப்ப சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, அந்த சமுதாயத்தில் நீங்கள் அளவை நிறுவையில மோசடி செய்யாதீர்கள் சொன்னாங்களா இல்லையா? அந்த சமுதாயத்தில் அளவை நிறுவருக்கா இல்லையா? அதுல மோசடி செய்து வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு குற்றம் இருக்கு, குறை இருக்கு. அந்த குற்றத்தை இவங்க தடுத்தாங்களா இல்லையா? அல்லாஹ்வை வணங்குன்னு சொல்லி அதே இடத்துல அதோட நிறுத்தி கொள்ளாம சரியாக அளந்து கொடு, நிறுத்து கொடுத்தீங்கன்னா சரியாக நிறுத்து கொடு சொன்னாங்களா இல்லையா?
அப்ப ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்பது அல்லாஹ்வை வணங்கு என்று சொல்வது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து